நம்மை புதியவர்களாய் மாற்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்தர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19 வசனம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் புதிய காரியத்தை செய்கிறவராகவே இருக்கிறார். இங்கேயும் பாருங்க, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி வனாந்திரத்துல வழி உண்டாக்குவாராம். பாலைவனத்துல ஆறு அல்ல, ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். ஆமாங்க, அவருடைய காலைதோறும் அவருடைய கிருபை புதிதல்லவா? நம்மையும் பழையவர்களாய் இருந்த நம்மை புதிய இருதயத்தை தந்தார் அல்லவா? இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகள் எல்லாம் புதிதல்லவா? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருந்த இந்த பழைய கற்பனைகளை மாற்றி ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தின் திருப்பி காட்டுங்கள் என்று சொல்லி புதிய கற்பனைகளை கத்த தந்தார் அல்லவா? உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அந்த புதிய கற்பனைகளை நமக்கு தந்தார் அல்லவா? பிரியமானவர்களே, புது பலன், நவமான பாஷை, அவைகளை புதிய காரியத்தையே நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கர்த்தர். பவுலும் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லுகிறார் அல்லவா? அது மாத்திரமல்ல, பேதுருவும் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று சொன்னார் அல்லவா? ஆக பிரியமானவர்களே, தேவன் எப்பொழுதும் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் புதிய வானமும் புதிய பூமியும் நமக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இப்ப நம்ம படித்த ஏசாயா 43:19 மேல இருக்கிற வசனத்துல கூட முந்தினவைகள் என்ன வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆக பழையவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்காதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் என்ற சிந்தையோட விசுவாசத்தோட இந்த நாளை துவங்குங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட பழையவைகளே சிந்தித்துக் கொண்டு முடங்கி கொண்டிருந்த தேவ பிள்ளைகளோடு கூட நீர் திட்டமும் தெளிவுமாக புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர், நீர் புதியவைகள் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து பேசி தைரியப்படுத்தினாலே ஸ்தோத்திரம். இதை காண்கிற கேட்கிற யாவரும் கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்ய வல்லவர் என்ற புது மனிதனோடு கூட, புதிய சிந்தையோடு கூட, புது பாடலோடு கூட துதித்தும் நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.